ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சிலையை வைக்கிற மாதிரி 3 ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வச்சுக்கலாம். அதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா 3 படையல் ட்ரே கொடுத்துருக்கோம். இதில் வாழை இலையை போட்டு படையல் போட்டுக்கலாம். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா திரி அகல் விளக்கெலாம் வைக்கிற மாதிரி ஒரு ட்ராவும், அதுக்கு அடியில் பூஜை பொருட்கள்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ட்ராவும் கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து பூஜை ஜாமான்லாம் வைக்கிற மாதிரி ஒரு டோரும், இந்த சைடு குத்து விளக்கு கழட்டி வைக்கிற மாதிரி ஒரு டோரும் கொடுத்துருக்கோம். இதில் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேனல் ஒர்க் பண்ணி பாக்ஸ்லாம் அடித்து முடிச்சிட்டோம். பின்பக்கம் இருந்த ஒயரை எடுத்து லைட் செட்டிங்காக வெளியே எடுத்து விட்டுட்டோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் ஏரியாவில் வந்து நம்ம சார்கோல் சீட் ஒட்ட போகிறோம். பாருங்கள், இந்த சார்கோல் சீட் வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 4 சைஸ், 8க்கு 2 சைஸில் தான் வரும். இது 3 சீட்டு வாங்கியிருக்கோம். 3 சீட்டுமே வந்து ஒரே சீட்டாக வர மாதிரி நல்லா இழைச்சி ஜாயிண்ட் போட்டிருக்கோம். பாருங்கள், தெரியவே தெரியாது அந்தளவுக்கு இதை நம்ம இழைச்சி ஜாயிண்ட் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஜாயிண்ட் கனெக்ட் ஆகிற சீட்டாக தான் நம்ம வந்து வாங்கும் போதே அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்கல் பிராண்டிலே வந்து ப்ரோ பாண்டுன்ற பேஸ்ட்டு தான் வந்து இந்த சார்கோல் சீட்டுக்கு ஓட்டணும். அந்த பேஸ்ட்டு தான் அதில் அப்ளை பண்ணியிருக்கோம். தேவையான அளவுக்கு அதை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து ஒட்டிடுறோம். இது வந்து கொஞ்சம் நேரம் அந்த ப்ரோ பாண்டு பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் காய விட்டு ஒட்டினோம்னா அப்படியே பிடிச்சிக்கும். எக்ஸ்ட்ரா மாஸ்கிங் டேப் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி தான் அந்த 3 சீட்டையுமே நம்ம ஒட்டியிருக்கோம். இந்த பேனலுக்கு பின்னாடி 2 இன்ச்சு திக்னஸில் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அப்போ தான் சாமி போட்ட மாற்ற அளவுக்கு அது நல்லா கனமாக இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டுக்காக சுற்றி ஒரு பார்டர் கொடுத்துருக்கோம். அதோட ஒயரை வந்து ஆல்ரெடி ஏற்கனவே எடுத்து இந்த கார்னரில் விட்டுருக்கோம். இந்த இடத்துல சோக்கை கனெக்ட் பண்ணி இந்த கார்னரில் வச்சுட்டு லைட் செட்டிங் அப்படியே ஒட்டி விட்டுட்டோம்னா சுற்றி நல்லா லைட் வெளிச்சு அடிக்கும். பாருங்கள், கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. உள்ளே இருக்கிற ஈட்டு வெளியே வரத்துக்கு மெயின் டோர்லேயும் வந்து ஓட்டை போட்ட டிசைன் கொடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்ட்டு. இதில் சாமி போட்ட மாட்டினதுக்கப்புறம் பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் லைட் ஒன்று வச்சுருவோம். அது வந்து சாமியோட முகத்தில் அடித்து நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், கீழே இருக்கிற 3 செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சிலையை வைக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி அதில் 3 செல்ஃப் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பூ சாமி போட்டெல்லாம் வச்சு அகல் விளக்கெல்லாம் ஏற்றிக்கலாம். அதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா 3 படையல் ட்ரே கொடுத்துருக்கோம். ஃப்ரீயாக நல்லா வாழையிலையை போட்டு பூஜை ஜாமான்லாம் வச்சு படையல் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு வைக்கிற மாதிரி திரி வைக்கிற மாதிரி ஒரு ட்ராவும், பூஜை பொருட்கள்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ட்ராவும் கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஜாமான்லாம் வைக்கிற மாதிரி ஒரு டோரும், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு கழட்டி வைக்கிற மாதிரி ஒரு டோரும் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கீழே உள்ள லிங்கை டச் பண்ணி பாருங்கள். இந்த வேலை பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.